பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 2 வர்சஸ் 16 நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஹல்லேலூயா அவர்களுக்குள்ள என்ன இருக்கும்னு சொல்லி நாம் பார்க்கும்போது ஜீவ வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். Who loved us and in his grace gave us unfailing courage and a firm அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி இந்த 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 2 வர்சஸ் 16 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஹல்லேலூயா. ஸோ ஆனால் இப்போ சொல்லுகிறது வெறும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இருக்கும்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. நாம் சொல்லுகிறேன் சில டைம்ஸில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம எனக்கு என்ன நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னு. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எல்லாமே நமக்கு நல்லது தான் நமக்கு செய்வார். அதே வண்ணமாக அவருடைய ஜீவ வாசனை என்பது நமக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.